அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். முதல் விஷயம், பசிக்காக 10 ரூபா திருடினானா அவனுக்கு இந்த பூமியில் பெரிய தண்டனை கொடுக்கப்படுகின்றது. அவனை குற்றவாளியாக நாம் பார்க்குறோம். அதே சமயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 வருடங்களுக்கு ஒரு முறை கொள்ளையடிப்பதற்காக நாமே அனுமதி கொடுக்கின்றோம். அவன் தான் அரசியல்வாதி என்று அது போன்ற அரசியல்வாதிகள் வந்தால் தூக்கி வைத்து நாம் கொண்டாடுகின்றோம். அந்த வகையில் அடுத்த 5 வருடங்களுக்கு யார் நல்ல திருடன் என்கின்ற ஒரு விஷயத்திற்காக ஒரு வாக்கை அளிக்கப் போகின்றோம். நம்மகிட்ட எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி என்கின்ற பார்வை தான் இருக்கின்றது. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. மாற்று இல்லை, மாற்று சிந்தனையும் இல்லை. எனக்கு தெரிந்தவரை நான் அரசியல் பேசக்கூடாது, பேச மாட்டேன். இருந்தாலும் அண்ணாமலை போன்றோர் எடுத்த ஒரு விஷயம் கொஞ்சம் முன்னாடி ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போயிருந்ததுன்னா, நிச்சயமாக அண்ணாமலை, விஜய் போன்றவர்களாக சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்க முடியும். திரும்ப ஒரு பாம்பை அடிப்பதற்கு இன்னொரு பாம்பு, அப்புறம் இந்த பாம்பு அடிக்கிறதுக்கு அந்த பாம்பு, இந்த சவாரி தான், பாம்பு மேலே சவாரி தான். பாம்பு மேலே சவாரின்றது எப்போதுமே ஆபத்தானது. அது தமிழ்நாடு மக்களுக்கு எப்போ தான் அந்த விடிவு காலம் வருமா தெரியல. இன்றைக்கி 4 மணிக்கு எல்லாம் பரபரப்பாக எல்லாருமே டிவி பார்த்துட்டாங்க, எப்போ தேர்தல் தேதின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் என்னோட குரூப்பில் சொல்லியிருந்தேன், 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏப்ரல் 22 இல்லை 23 எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. அது எனக்கு அது ஒரு பெரிய எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இல்லை. இன்னும் ஒரு உன்னிப்பான விஷயம், ஏப்ரல் 23 எலெக்ஷனு, மே 4 கவுண்டிங்கு, 23/4 234 தொகுதி கணக்கு. அவ்வளோதான். சரி, நடக்கட்டும், அவ்வளோதான், அப்படியே போக வேண்டியதான். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, அப்புறம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி வரைக்கும் இந்த தென்பெண்ணையாறுன்னு ஒன்று ஓடுது பார்த்திங்களா. அந்த தென்பெண்ணையாறு எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும். பெங்களூர்லேருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த கக்கூஸ் தண்ணியும், சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் ட்ரீட் பண்ணாத அந்த தண்ணி, கழிவு நீர், சாக்கடை, மலமும் மூத்திரமும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய மலமும் மூத்திரம் தான் நமக்கு பெண்ணையாராக கள்ளக்குறிச்சி வரைக்கும் ஓடுது. அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிந்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் தவிர வேறு யாருமே அதுக்கு போராட்டத்தை முன்னெடுத்ததில்லை. திமுக எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கர்நாடகாவில் இருக்குது. எடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா, அந்த அம்மா இருந்தாங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த அம்மா இல்லை. அதாவது அதுக்கு நிறைய க்ரீன் ட்ரிபுனல் நிறைய விஷயங்கள் நடந்தாலும் யாரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தயாராக இல்லை. அப்போது ஒரு 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 சொசைட்டியை பாழாது. வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா லெதர் இண்டஸ்ட்ரியால் அந்தளவுக்கு பிரச்சனை மக்களுக்கு உடல் ரீதியாக. நீ ஈரோடு வந்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் கேன்சர் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லது என்னோட கேன்சர் அப்படின்னு சொன்னால் என் மாமன், மச்சான், என் பெரியப்பா, சித்தி, அப்பா, ஆச்சி, அப்பாத்தா, யாரோ ஒருத்தருக்கு, அவங்க தெரிந்த ஒருத்தருக்காவது கேன்சர் இருக்கும். இதை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. இப்போ நான் மெட்ராஸில் பார்க்குறேன், திரும்ப எல்லாத்தையும் பள்ளம் நோண்டி அந்த பிரிட்ஜை போடுறேன், இந்த பிரிட்ஜை போடுற, மெட்ரோ ரயில் கொண்டு வரணும். ஒரு மண்ணாட்டி இந்த நாய்கள் தேவையில்லை, இருக்கிறது போதும். இவங்க இருக்கிற அந்த 1.5 கோடி 2 கோடி மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மற்றவனா நாக்கு வலிக்கிற உட்காந்துருக்கணுமா? என்ன ஒரு வருத்தம்னா, இந்த பணம் இவங்க போடக்கூடிய இந்த பணம், மெட்ராஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரோடை போடுவான், மறுபடியும் உடைப்பான், மறுபடியும் ரோடை போடுவான். அப்புறம் பிளாட்ஃபார்ம் நடக்கிறதுக்கு இருக்காது, ஆனால் அதை அழகுபடுத்துவாங்க. அதே போல் சென்ட்ரல் மீடியன் இருக்கும், அதை உயரமாக கட்டுவாங்க, அப்புறம் பள்ளமாக்குவாங்க, அப்புறம் அதுக்கு நடுவில் பூ வைப்பாங்க, செடி வைப்பாங்க. இப்போ ஒரு தார் ரோட்டில்
ஒயிட் அடிக்கிறதுக்கு, அந்த ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ₹200 மேட்ரு ₹900 பில் போடக்கூடிய ஆட்கள் உண்டு தமிழ்நாட்டில். இப்படி வந்து மெட்ராஸ்னு எல்லாத்தையும் கொள்ளடிச்சு ஏதாவது ஒரு ஸ்கீமை போட்டு கொள்ளடிக்கிற இடத்துல இந்த பார்க்கெலாம் 10 பைசா பிரயோஜனம் வருது. பார்க்கை வந்து எவனோ 100 கம்பெனிகிட்ட கொடுத்து நீ மெயின்டைன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு ₹1 கோடி செலவு பண்ணி பார்க் மெயின்டெனன்ஸு, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் சென்டர் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத செலவுகள். இன்ஸ்டன்ட் அதில் ஒரு 10,000 கோடியோ 15,000 கோடியோ எடுத்து அதில் மிச்சப்படுத்தி எடுத்து காவிரி திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பெரிய அந்த மக்களுக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த கிட்டத்தட்ட நாமக்கல் மொத்த மாவட்டமே இதனால் பெரிய லெவலில் பலன் கிடைக்கும். அதனால் துரதிருஷ்டவசமாக அதை பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. திருநெல்வேலி, கோயில்பட்டி இந்த பக்கத்தில் பீடி சுற்றுறதுனால அந்த காச நோய் பிரச்சனை வந்து எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மறுவாழ்வு என்பது ஒரு கேள்விக்குறி தான். தீபாவளி பட்டாசு வாங்கி வெடிக்கிறோம் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக. ஆனால் அந்த நம்மளுடைய ஒரு நாள் சந்தோஷத்துக்காக வருஷத்தில் 365 நாளும் தங்கள் உயிரை பணைய வைத்து வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் ஒவ்வொரு வருஷமும் 50 பேர் 100 பேர் செத்து போகிறாங்க. அவனை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒருத்தன் கிடையாது. தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவநதி, தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டுடைய எல்லையிலே வந்து கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆறு வந்து இந்த அளவுக்கு மாசுபடுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு வேணாலும் நான் மாசுபடுத்துவோன்ற ஒரு திமிரோடு அங்கே வசிக்கக்கூடிய மக்கள், அந்த ஆற்றை தூய்மைப்படுத்தணுன்ற எண்ணம் இல்லாத அரசியல்வாதிகள் லிட்டராக 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் தண்ணியை வந்து கோக்குக்கும் பெப்சிக்கும் விற்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய நீராதாரத்தை அழிச்சிட்ருக்கோம், ஆற்றை அழிச்சிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்களுடைய வயிற்றுலையும் எப்படி நம்ம தஞ்சாவூரில் வயிற்றில் மண்ணவாளி போட்டோமோ அதே போல் நம்ம போடுவோம்னு நினைக்கிறேன். இதை தட்டி கேட்க ஒருத்தன் கிடையாது. இது போல் நூற்றுக்கணக்கான விஷயங்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்கள். தாராபுரத்தில் வந்து ஒரு ரோடு கான்ட்ராக்டர் தப்பு பண்ணுறான். அந்த பள்ளத்தை வந்து பள்ளம் இருக்குதுன்னு ஒரு போர்டு வைக்காது, எந்த கயிறும் கட்டாமல், அங்கே எந்த வித லைட்டும் இல்லாதனால ஒரு அப்பா அம்மா ஒரு பெண் குழந்தை போகிறாங்க, அந்த அப்பா அம்மா செத்து போய்ட்றாங்க. அந்த பள்ளத்தை விழுந்து இரவு முழுக்க அந்த இறந்து போன 2 பேரோட பிணத்தோட இறந்தாச்சு இல்லையா, அந்த குழந்தை இடுப்பெலும்பு உடஞ்சி அந்த வழியில் அந்த பூமியில் அந்த பள்ளத்தில் கிடந்திருக்கா. அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு ஒருத்தரும் முயற்சி பண்ணல. இது போல் ஆயிரக்கணக்கான விஷயங்களை சொல்லலாம். விவசாயத்தை முன்னெடுக்கணும், பசு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம், நாட்டு பசை பாதுகாக்கணும், பெண்கள் பாதுகாப்பு, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் வந்து ரொம்ப மோசமான சம்பவங்கள். இது எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் சாராயம். இது நாளைக்கே வந்து ஒரு கால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் மாறிடுமா? இன்னும் 10 வருஷம் மாதிரி எப்படி இருந்தது, இப்போ அதோட மோசமாக இருக்குது. இன்னும் இது மோசமாக தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும், மறுபடியும் திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, இந்த சாராய புழக்கத்தையோ இந்த கஞ்சா புழக்கத்தையோ மது போதை எல்லா வஸ்துக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இங்கே யார்ட்டுமே கிடையாது. அது வந்து இதெல்லாம் யாரும் சிந்திப்பதற்கு இல்லை. இப்போ அன்புமணி ராமதாஸ்லாம் இருக்காருன்னா அவர் அப்பப்போ ஏதாவது நல்ல போராட்டம் எடுப்பார். ஆனால் வந்து அவரும் அடிபட்டு போயிட்டார் அந்த அரசியல் புயலில். பெத்த அப்பாவுக்கே வந்து தண்ணி காமிச்சான்ற ஒரு வருத்தம் அந்த சமுதாய மக்கள்கிட்ட எல்லாத்துலேயுமே இருக்குது. மேலும் வந்து ஒரு சாதாரண விஷயம், சிகரெட் வந்து வெளியில் குடிக்கக்கூடாது பொதுவான இடங்களில். பொதுவான இடத்துல தான் எல்லாம் சிகரெட் குடித்து இப்போ அந்த புகையை விட்டுட்ருக்காங்க. அதனால் ஒருத்தனுடைய சந்தோஷத்துக்காக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 பேர் 20 பேர் வந்து நோய் வாய்ப்படுறாங்கன்றதான் உண்மை. இது தட்டி கேட்க ஒருத்தரும் கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு ஹெல்மெட் போட்டு போனோம், ஹெல்மெட் போடாமல் போயிட்டு எப்படி போலீஸ்க்கு டிமிக்கி கொடுக்கலாம். ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த பிளாஸ்டிக் ஹெல்மெட்டை போட்டு போகிறது மக்களுக்கு வந்து அதோட அவசியத்தை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லைக்கோட்டை தாண்டி வண்டி நிப்பாட்டக்கூடாதுன்னா எல்லா வண்டியும் எல்லைக்கோட்டுக்கு வெளில தான் நிற்குது. சிக்னல் போகிறதுக்கு முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் சிக்னல் அந்த அடுத்த சிக்னல் வரதுக்கு முன்னாடியே பறக்கிற 2 வீலரையும் 4 வீலர் தான் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ சமூக அவலங்கள் இங்கே வந்து இன்னும் சாதிய கொடுமை வந்து தலைவிரிச்சு ஆடிட்டுருக்கு. இதெல்லாம் தட்டி கேட்பதற்காக வரக்கூடிய அரசாங்கங்கள் நமக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி ஏப்ரல் 23 நம்ம ஓட்டு போடுவோம். ஆனால் நம்ம எண்ணம் தானே, ஆனால் இதெல்லாம் வந்து மாற்றம் வராது. இன்னும் சீரழிய தான் போகின்றது தமிழ்நாடு. ஸோ திருடனில் எந்த திருடன் நல்ல திருடனோ அவனுக்கு வாக்களியுங்கள், வாக்களிக்காமல் இருக்காதீர்கள். எனக்கு வந்து வலியோட உச்சக்கட்டம் இந்த எலெக்ஷன்லாம். ஏன்னா இது ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி அவலங்கள்.
கோவில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கோயிலுமே சரியாக செயல்படவில்லை. எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து பணம் 5000 10,000 இல்லாமல் போயிட்டு சாமி கும்பிட்டு வர முடியாது. ஒரு நடுத்தர வர்க்கம், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், நான் மனசார சொல்கிறேன், நான் வயிறு இருந்து கூட நான் சொல்கிறேன், நான் இது உண்மையை சொல்கிறேன். பழனி கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து சமயபுரத்துக்கும் பழனிக்கு தான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வருவாங்க. நீங்கள் அதுக்கு அடுத்து தான் வந்து திருச்செந்தூர் கூட நான் சொல்லுவேன். திருவண்ணாமலையெல்லாம் வந்து ஏற்றி விடப்பட்ட கோயில்கள். அந்த யூடியூப்பில் ஒரு ஜோசியர் சொல்லிட்டார், ஆந்திரா நம்ம குலதெய்வம் ஆந்திரா மக்கள் எல்லாத்துக்குமே சிவன் ஒன்று, அங்கே எல்லோரும் வந்து உட்காந்தாங்க. இப்போ கர்நாடகா பீப்புள் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றி விடப்பட்டது. ஆனால் நேச்சுரலாக பார்த்திங்கன்னா பழனி முருகன்கிட்ட வந்து மக்களுக்குள்ள ஈடுபாடு வேறு எந்த முருகன்ட்டுமே கிடையாது. அதே போல் சமயபுரம் மாரியம்கிட்ட உள்ள ஈடுபாடு மக்கள் அது எல்லா கோயிலுமே, ஸ்ரீரங்கமாட்டம் எல்லா கோயிலுமே அதுக்கு அப்புறம் தான். ஆனால் நான் கேட்குறேன், நான் வந்து பழனி கோயிலில் நீங்கள் விஞ்சில் போக முடியுமா, ரோப்பில் போக முடியுமா? நீங்கள் ரோப் கார்னு போய் நின்னீங்கன்னா 2 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த விஐபி என்ட்ரன்ஸில் டிக்கெட்டும் வாங்க மாட்டாங்க. அங்கே அந்த க்யூவில் போகிறவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆனாலும் அதை கேட்க நாதி கிடையாது. ஹெச்ஆர்என்சி வந்து இது போல் அநியாயம் எந்த கவர்மெண்ட்லையுமே நடந்தது கிடையாது. நான் அதோடய ரொம்ப முக்கியமான எல்லா அநியாயங்கள், ஊழல்கள் எல்லா ஆட்சியிலும் தான் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், பணம் இல்லாதவனுக்கு தூரத்துலேருந்து சாமி, பணம் இருக்கிறவனுக்கு கிட்டேருந்து சாமி. இது என்ன அநியாயம்? இதை மாற்ற முடியாதா? எவ்வளோ இலவசங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மு.க. ஸ்டாலின் அரசு வந்து கட்டண தரிசனத்தை ரத்து பண்ணி பணக்காரன் ஏழை எல்லாருமே ஒரே இடத்துலேருந்து சாமியை பார்க்கலான்னு சொல்ல முடியாதா? அப்போ இந்த கேள்விகள்லாம் என் மனசில் இருக்குது. இதுக்கு ஒரு சரியான அமைப்பு இல்லை. ஏன்னால நான் வந்து விஸ்வ இந்து பரிஷத்தில் இருந்தாலும் நான் ரொம்ப நொந்து போய் நான் பேசுகிறேன். எங்களோட அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய அமைப்பு, பெரிய நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆனால் மக்களுக்கான பிரச்சனையை நம்ம வந்து எடுக்காமல், இப்போ கோயிலில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பற்றி பேசாமல், ஒவ்வொரு நாளும் வந்து பசுக்கள் ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க லோடாக வெட்டுறதுக்கு. தமிழ்நாடு வழியாக தான் போகுது. ஒரு பசுவை வந்து தமிழ்நாடு வழியாக கிராஸ் பண்ணி விட்றதுக்கு 30,000 கமிஷன். யாரா அந்த கமிஷன் வாங்குறா அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாருக்குமே போயிடும். போலீஸ் யாரெல்லாம் தடுப்பாங்களோ அந்த எல்லா அமைப்புகளுக்கும் அந்த 30,000 கமிஷன் போயிடும் ஒரு பஸ்ஸுக்கு. யார் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் சக்கரபாணி அப்படின்னு ஒரு மினிஸ்டர், அவருக்கு வலதுகரம் இடதுகரம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த விஷயத்தை பண்ணுறார். அந்த ஊரே வந்து மாட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒட்டச்சத்திரத்தில். இது போல் ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கு எடுத்து பண்ணுவதற்கு. ஏன்னா யாருக்கும் வந்து மக்களுடைய புரிதல் இல்லை. நான்லாம் வந்து உண்மையிலே இது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு நான் சொல்கிறேன். நம்ம எதை நோக்கி போகிறோம்? இப்போ நான் வந்து நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்துக்களுக்கான இயக்கம், நான் இந்துவாக இருக்க பட்சத்தில் இப்போ இங்கே மக்கள் எல்லாருமே இந்துன்ற உணர்வோடு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் மலையை காக்கணுன்னா 1,00,000 பேர் வந்து கிரிவலம் வந்தாங்கல்ல, அப்போ அவனுக்கு வந்தவனுக்கு எல்லாருக்குமே இந்து உணர்வுன்னு இருக்குல்ல. ஏன் ஓட்டு போடும்போது மட்டும் கடவுளை திட்டவனுக்கும் ஓட்டு போடுறான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் ஓட்டு போடுறான், கிறிஸ்தவனுக்கு ஓட்டு போடுறான், இஸ்லாமியனுக்கு ஓட்டு போடுறான், அங்கே ஏன் மதன்றது எடுபடலை அப்படின்னா, அப்போது அந்த இடத்துல வந்து அது வந்து பிஜேபியோட ப்ராப்ளம், ஒரு அரசியல் கட்சியோட ப்ராப்ளம். எனக்கு வருத்தம் என்னென்னா, நான் சொல்கிறத யாரும் நான் இனிமேல் சொல்கிற மாதிரியும் இல்லை, கேட்குற மாதிரியும் இல்லை, என்னை விட்டா போதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். இது வந்து அரசியல் ரீதியாக நான் எந்த விஷயமே பேசக்கூடாதுன்றது ஒரு முடிவு எடுத்தால் இருந்தாலும் என்னோடய ஆதங்கம். நான்லாம் வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ண ஒரு மினிஸ்டரை வந்து என்னை வந்து என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், பண்ணுவார், ஷுவராக தெரியும். அந்த எம்எல்ஏ கம் மினிஸ்டர் அவர் வந்து அவரெல்லாம் அவரோட தொகுதியிலே நான் சொன்னேன். நான் அவர் சரியான ஆளை போட்டு தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போ இன்றைக்கி எலெக்ஷன் நடந்ததுன்னா என்ன கூட்டணி இருந்தாலும் அவர் ஜெயிச்சுருவார். பணம் அந்த மாதிரி நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா கொடுப்பார், 2000 ரூபா கொடுத்தா 4000 கொடுப்பார். அங்கே வந்து இதுதான் வந்து கலர் நிலவரம். அப்படின்னும்போது நம்ம ஒருத்தரை பிளான் பண்ணி தோற்கடிக்க கூட முடியாத ஒரு அரசியல் பண்ணுறோன்னா நம்ம எதுக்கு வந்து நமக்கு எதுக்கு ஒரு அமைப்பு எதுக்கு ஏற்கும்? இன்ஃபேக்ட் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சொக்கு நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, உனக்கும் இன்னொரு இந்து மத ஒரு பெரிய தலைவர் 2 பேருமே வந்து யூஆர் அண்டர் சர்வைலன்ஸு, உங்கள் லைஃப் அட் ரிஸ்க்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு வலியுறுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு நண்பர் கூட காலையில் என்கிட்ட பேசும்போது நான் வந்து அவரும் என்கிட்ட சொன்னார், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு பேக்கப் கிடையாது, அதனால் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பட்டும் படாமல் போயிடுங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு பட்டும் படாமல்? நான் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வீடு உண்டுன்னு இருந்துட்டுன்னா இந்த பிரச்சனை கிடையாது இல்லையா?
அப்போ இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆதங்கமே காது கொடுத்து கேட்கப்படாத போது, இந்த மாதிரி தான் போகணுன்ற ஒரு விஷயம் தெரியாத போது, நாம் வந்து யாரை நம்பி பயணம் பண்ண முடியும்? மண்குதிரை நம்பி கரை புரண்டு ஓடக்கூடிய ஆற்றுல இறங்கி இந்த கரையிலேருந்து அந்த கரையில் போகணுன்னு நான் நினச்சேன்னா, என்னை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நல்ல வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க. நான் இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலை. அந்த வேட்பாளர் வந்து உங்களுக்கு எதிரானவராக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், புதிய கட்சியாக ஒரு ஆளாக இருக்கலாம். பட் அவன் நல்ல சிந்தனை, நல்ல பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது போன்ற வேட்பாளருக்கு நீங்கள் வந்து உங்களோட வாக்கை செலுத்துங்க. நான் வந்து ஏன் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்து மதத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணுமோ அவங்க கூட இந்த விஷயத்தை எடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் அந்த வருத்தம். அவன் வந்து திரும்ப நம்ம வந்து இந்த விளக்கு போடுறது, இந்த பாட்டு படிக்கிறதுனால வந்து மாற்றம் வராது. இங்கே எல்லாருமே இந்துக்களாக இருக்கிறாங்க. அதை வந்து மடைமாற்றக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், நாம் வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல், மக்கள் குறித்த புரிதல் இல்லாமல் இருக்கின்றது தான் விஷயம். ஸோ வருத்தத்தோட வலியோடு இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு முன்வைக்கின்றேன். ஸோ கவனமாக எடுத்துங்க. இது ஏன் இந்த வலி இவ்வளோ கடுப்பில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு காரணம்லாம் இல்லாமல் இல்லை. ஞானபீட விருதுன்னு ஒரு விருது, அது வந்து ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான விருது. ஒரு தனியார் அமைப்பு, 1961 நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. அவங்க வந்து ஒரு 22 அஃபிஷியல் லாங்குவேஜில் யார் சிறந்த எழுத்தாளராக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து இந்த முந்தானத்து பார்த்திங்கன்னா, கவி பேரரசு என்று சொல்லக்கூடிய மீட்டு புகழ் திரு வைரமுத்து அவர்களுக்கு வந்து அதை கொடுத்துருக்காங்க. சரி சொக்கலிங்க, அது தனியார் அமைப்பு தானே, இதில் நீ கோபப்படுறதுக்கு என்ன இருக்குது, அது நல்லது தானே, இது தமிழுக்கு மரியாதை தானே அப்படின்னா, தமிழுக்கு அவமானம். ஏன் வந்து நான் கொதித்து பேசுகிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட் இல்லாமல், அது ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், இவங்களில் யாரோ ஒருத்தரோ ஒருவருக்கு மேற்பட்டவரோ சப்போர்ட் இல்லாமல் அந்த விருது வந்து அவருக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. என்னோட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்தபோது அது தடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள் வந்து பணக்காரன், விஐபி செலிபிரிட்டின்னும் போது தவறுகளும் தப்புகளும் அவங்க மத்தியில் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டு விடுகின்றன. நாம் அப்படி இருக்க முடியாதுல்ல. ஆண்டாளை வந்து ரொம்ப தவறாக சித்தரித்த அவர் வந்து என்னதான் நல்லா பாட்டு எழுதினாலும், மிக சிறந்த கவிஞராக இருந்தாலும், அவர் அந்த செய்த தவறுக்கு பிராயச்சித்தம்ன்றது வந்து கிடையவே கிடையாது. அவர் ஆண்டாள் கோயிலில் போய் மன்னிப்பு கேட்டால் தான் அது வந்து சரியாக இருக்கும். ஆனால் அந்த மன்னிப்பு கேட்குற அந்த மனோபாவம் இல்லாதவர், ராமர் வந்து அவதார புருஷனாக சாதாரண மனிதனான கேள்வி கேட்ட அந்த நக்கல் நையாண்டி பிடித்த அந்த வைரமுத்துக்கு இன்றைக்கி ஒரு ஞானபீட விருது அப்படின்றது ஒரு விஷயம் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அதுக்கும் மேலே அந்த விருது பொதுவாக ஜனாதிபதி தான் கொடுப்பாங்க. அப்போது இந்த முறை ஜனாதிபதி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. நம்மலாம் இன்னும் உயிரோடு இருக்கணுமா? இவனை போன்ற அயோக்கிய பயல்களுக்கெல்லாம், இவனை போன்ற ஒரு அக்கிரமக்காரனுக்கு, அரசியல் ஆதரவு கொண்ட இது போன்ற திருட்டு நாய்களுக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புரோக்கர்கள் துணை கொண்டு, புரோக்கர்ஸ் இல்லாமல் எந்த அரசியல்வாதிகளும் இல்லை, புரோக்கர்கள் துணை கொண்டு ஒரு 4-5 அரசியல்வாதிகள் சேர்ந்து தான் இந்த வைரமுத்துன்ற நாய்க்கு இந்த விஷயத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய செயல்பாட்டை நான் மாற்றி நினைக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து குற்றாலத்தில் மாடுகள் வாங்கியிருக்கேன். மாட்டு பண்ணையை விரிவுபடுத்திட்டு ஒரு சின்னதாக டீ கடை, இட்லி கடை, இந்த வெண்ணெய், தயிர், ஏதாவது மோர்கள் விற்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கணும். இனிமேல் வந்து பப்ளிக் லைம்லைட்டில் நம்ம இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக நான் எடுக்க போவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க போகிறது இந்த ஞானபீட விருது வைரமுத்துக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது எனக்கு வந்து பெரிய ஆத்தாமையாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. எல்லா அரசியல்வாதிகள் மேலும் கோபமாக இருக்குது, எல்லா அமைப்புகள் மேலும் கோபமாக இருக்குது. இந்த விருது நான் இன்றைக்கி வருது, பேப்பரில் வருது, நான் நேற்று வருதுன்னா அது வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு நாளில் அது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது சாதாரண விருது இல்லை, மிகப்பெரிய விருது. அது இவருக்கு கொடுப்பது என்பது சரியான விஷயமா அப்படின்னா சரியான விஷயம் அல்ல. இப்போ பெரியார் இருக்கார், பெரியார் வந்து ராமரை செருப்பால் அடித்தார். அன்றைய காலகட்டம், அன்றைக்கு பிராமணர்களும் உயர் ஜாதி வகுப்பினரும் தாத்தப்பட்டவர்களே நடத்தினாங்க. அதுக்கு வந்து பிராமணர்களை தாக்குறன்ற பேரில் பிராமணர்களுக்கு கோபப்படக்கூடிய விஷயத்தை அவர் பண்ணார். ராமரை செருப்பால் அடித்தார்ன்ற இது போல் நிறைய விஷயங்கள் உண்டு. அவர் நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம்.
தமிழ்நாட்டில் சில நல்ல மாற்றங்கள் வர நடந்திருக்கலாம். ஆனால் அவர் பெரும்பான்மையான தருணங்களில் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக தான் அவர் நடந்திருக்கார். அப்படிப்பட்ட பெரியாருக்கும் இப்போ பாரத ரத்னா நம்ம கொடுத்துடலாம், ஏன் அதையும் விட்டு வைக்கணும்? அப்புறம் வந்து இப்போ நம்ம சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி அவர்களுக்கும் பாரத ரத்னா கொடுங்க. வேறு யார் இருக்கா? இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய டிரைவர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதர், அவருக்கும் பாரத ரத்னா கொடுங்க. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, அறிவாலய வாசலில் வந்து உட்காந்து கவிதை எழுதுகிற பேரில், ஐக்கு எழுதுகின்ற பேரில் நிறைய பேர் அங்கே சுற்றிட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ஞானபீட அவார்டு கொடுக்கணும். அதுதான் நான் வந்து 2 அரசாங்கங்களையும் கேட்டுக்கொள்வது. இது வந்து இந்த மாதிரி ஒர்ஸ்ட் டே வந்து நான் லைஃப்பில் நான் வந்து அந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்ததில்லை. இந்த ஃபீல் வந்து புரியுமா உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியாது. என் ஆதங்கத்தை ஏன் கொட்டேன்னா, ஒரு எல்லோரும் வணங்கக்கூடிய தாயாரை, பெருமாளுடைய மனைவியை ஒருவன் கொச்சைப்படுத்துகிறான். யாரோ எழுதின புக்கை ரெஃபரன்ஸாக வைத்து, அது போல் ஒரு சம்பவமே இல்லை, அது போல் குறிப்புகளே இல்லை. எவனோ ஒரு பைத்தியக்காரன் பண்ணான் அப்படின்றதுக்காக இந்த பைத்தியக்காரன் அதை சொன்னால், அதையெல்லாம் மறந்துட்டு அந்த பைத்தியக்காரனுக்கு நம்ம அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நாமளும் வந்து நிர்வாண ஊரில் கோமணம் கட்டணும் பைத்தியக்காரன்ற போல் நாமளும் பைத்தியக்காரனாகவே வாழ்ந்துட்டு போகிறது தான் நல்லது. இனிமேல் அந்த அறிவார்ந்த விஷயங்கள் நமக்கு எதுக்கு? உங்கள் சிந்தனைக்கே இந்த விஷயத்தை விடுறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஆண்டாளுக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சந்திக்கின்றேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம்.